இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் படங்கள் அனைத்தும் தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டது இல்லை. வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோக்களை பார்க்கறாங்க. ஒவ்வொரு வீடியோவையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்றோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் எங்களுக்கு. சோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் மறக்காம பண்ணிருங்க. வரலாற்றில் தண்டனைகள் மக்கள் மத்தியில் ஒழுங்கையும் பயத்தையும் ஏற்படுத்த முக்கியமான கருவியாக இருந்தது. ஆனால் அந்த தண்டனைகளின் சில விதங்கள் இன்று நமக்கு காணவே கடினமாக, கொடூரமாக தோன்றும். இந்தியாவின் பழைய கால அரசர்களும் சமூகங்களும் தங்கள் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த சில விசித்திரமான மற்றும் அதிர்ச்சியளிக்கும் தண்டனைகளை பயன்படுத்தினர். இந்த வீடியோவில் அந்த வரலாற்றின் ஒரு திருப்புமுனையாக அமைந்த கொடூரமான தண்டனைகளின் உலகத்தை நாமும் சென்று பார்ப்போம். முதலாவதாக சித்திரவதை. சித்திரவதை என்பது குற்றவாளிக்கு ஆபத்தான, மெதுவான மரணத்தை ஏற்படுத்தும் ஒரு கொடூரமான தண்டனை முறை. இந்த தண்டனை முறையில் குற்றவாளியின் உடல் ஒவ்வொரு மூட்டிலும் மெதுவாக இழுக்கப்படும். இதில் உடலின் முக்கிய பாகங்கள் முறிகின்றன மற்றும் இறுதியில் உடல் நசுங்களுடன் அவர் மரணமடைவார். இந்த முறையை முகலாய அரசர்கள் மற்றும் தென்னிந்திய அரச குலங்கள் சில குறிப்பிட்ட இடங்களில் பயன்படுத்தியதற்கான சான்றுகள் உள்ளன. இதன் நோக்கம் மற்றவர்களுக்கு பயத்தினை விதைக்கவும், குற்றவாளிகளின் செயலுக்கு தண்டனையாக கொடுக்கவும் இருந்தது. இரண்டாவதாக கல்லறை அடைப்பு. கல்லறை அடைப்பு என்பது குற்றவாளியை உயிருடன் அடக்குவதன் மூலம் மரணத்தை ஏற்படுத்தும் தண்டனையாகும். அவர்களுக்கு வெளிச்சமும் உணவும் அனுமதிக்கப்படாமல் அந்த கட்டத்தில் அவர்களின் வாழ்க்கை முடிவடைகிறது. மன்னர்களின் ஆட்சியில் இது பொதுவாக அரச துரோகிகளுக்கும் சமூக ஒழுங்கு மீறுபவர்களுக்கும் விதிக்கப்பட்டது. இந்த கொடூரமான நடைமுறையின் மூலம் மக்கள் தங்கள் நடவடிக்கைகளை திருத்த முயற்சித்தனர். மூன்றாவதாக தீக்கொளுத்துதல். தீக்கொளுத்துதல் என்பது குற்றவாளியை பொது இடங்களில் அனைவரும் காணும் அளவுக்கு உயிருடன் தீயில் எரிப்பது. இது குறிப்பாக மதம் சார்ந்த குற்றங்களுக்கும் சமூக ஒழுங்கின்மையை தூண்டும் செயல்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது. தீக்கொளுத்துதல் ஒரு தனித்துவமான எச்சரிக்கையாக செயல்பட்டு எதிரிகளுக்கும் மக்கள் மத்தியில் அச்சத்தை உருவாக்கியது. குறிப்பாக மத மாற்றங்கள் செய்தவர்களுக்கும் அரச எதிர்ப்பு செய்பவர்களுக்கும் இது கொடுமையாக அமைந்தது. நான்காவதாக கல்லால் அடித்தல். கல்லால் அடித்தல் என்பது குற்றவாளியை பொதுமக்கள் தண்டிக்கும் ஒரு சமூக ஒழுங்கு பராமரிப்பு முறையாக இருந்தது. குற்றவாளி பொது இடத்தில் கல்லால் அடிக்கப்பட்டு மரணமடைவார். இந்த நடைமுறையில் மக்கள் நேரடியாக பங்கு பெற்றதால் இது சமூகத்தின் பொறுப்பையும் தண்டனையின் கடுமையையும் வெளிப்படுத்தியது. இது மக்கள் மத்தியில் ஒழுங்கை ஏற்படுத்தியது. ஐந்தாவதாக தலையினை வெட்டுதல். தலை வெட்டுதல் என்பது அரண்மனை எதிரிகளை முழுமையாக அழிக்கும் ஒரு மிக கொடூரமான தண்டனையாக இருந்தது. இதனை பொதுமக்கள் முன்னிலையில் நடத்தி மன்னர்களின் கட்டுப்பாட்டையும் அதிகாரத்தையும் காட்டும் உத்தியாக பயன்படுத்தப்பட்டது. ஆறாவதாக கைகளை வெட்டுதல். கையை வெட்டுதல் என்பது முக்கியமாக திருட்டுத்தனத்திற்கும் அரசின் சொத்துக்களை அழித்ததற்கும் தண்டனையாக பயன்படுத்தப்பட்டது. குற்றவாளியின் கையை வெட்டுவதன் மூலம் அவருக்கு பெரும் வேதனையும் சமூகத்தில் எச்சரிக்கையும் அளிக்க முயற்சித்தனர். இதன் மூலம் சமூகத்தில் திருட்டுத்தனத்தை தடுக்கவும் மக்களின் ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் ஒரு பயமாக அமைந்தது. ஏழாவதாக யானையின் காலால் மிதித்தல். இந்த தண்டனை முறையில் யானைகளின் மிகப்பெரிய மற்றும் அசைக்க முடியாத சக்தியை பயன்படுத்தி குற்றவாளிகளை மிதித்து கொள்ளச் செய்தனர். யானைகள் சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு குற்றவாளியின் உடலை உடைக்கச் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டன. இது மன்னர்களின் அதிகாரத்தினை மற்றும் வன்மைத்தன்மையின் ஒரு சின்னமாக சமூகத்தில் விளங்கியது. எட்டாவதாக நீரில் மூழ்கடித்தல். நீரில் மூழ்கடித்தல் என்பது குற்றவாளியை நேரடியாகவே நீரில் மூழ்கடித்து அவரை உயிருடன் அழிக்கும் முறையாக இருந்தது.
இது சமூகம் மற்றும் அரசின் கட்டுப்பாடுகளை மீறுபவர்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இருந்தது. பலமுறை குற்றவாளிகள் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்வதற்காக மீட்கப்பட்டும் சில சமயங்களில் இவ்விதமான தண்டனைகள் அரசின் சக்தியை வெளிப்படுத்த பயன்படுத்தப்பட்டது. 9வதாக பாம்புகளால் கடித்தல். பாம்புகளின் மூலமாக மரணத்தை ஏற்படுத்துதல் மிகவும் கொடூரமான தண்டனைகளில் ஒன்றாகும். குற்றவாளியை பாம்புகளால் கடிக்க வைத்து அவரை வேதனையுடன் இறக்கச் செய்வார்கள். இது அவர்களின் துன்மார்க்கச் செயல்களுக்கு மிகுந்த பயத்தை தந்தது. பாம்புகள் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு குற்றவாளியின் வேதனை மற்றும் மரணத்தை மேலும் கொடூரமாக்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டன. 10வதாக ஆற்றின் பகைமையில் கழித்தல். இந்த கொடூரமான தண்டனை முறையில் குற்றவாளிகளை ஆறுகளில் அல்லது நீரின் மிகுந்த அழுத்தத்தின் கீழிட்டு உடலை சிதறடிக்க வைத்தனர். மிகுந்த தண்ணீர் அழுத்தம் உடல் உறுப்புகளை பிரித்தெடுக்கும் அளவுக்கு மிகவும் கொடூரமாக செயல்பட்டது. குற்றவாளியின் உடல் நீரின் சக்தியால் பல்வேறு திசைகளில் சிதறி போகும் நிகழ்வு அதனை கண்ட மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நீரின் அழுத்தம் மூலம் இறப்பது தண்டனை முறையில் ஒரு பிரம்மாண்டமான கொடூரத்தை காட்டியது. இந்த வீடியோவில் நீங்கள் அறிந்து கொண்ட கொடூரமான தண்டனைகள் இந்தியாவின் பழமையான சமூக ஒழுங்குகளை பற்றிய ஒரு சிந்தனைக்குரிய கதையாக இருக்கிறது. இக்காலத்தில் இவை கடுமையானதாக தோன்றினாலும் அவை அந்த கால சமூக கட்டமைப்பை உருவாக்க உதவியது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பகிரவும். மேலும் இது போன்ற வினோதமான மற்றும் புதுமையான தகவல்களை அறிய இந்த வீடியோவிற்கு லைக் பண்ணுங்க. ஃபயர்போல்ட் என்டர்டெயின்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இனி நம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.